ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் தண்ணியில் நீந்துற பறவையை பற்றி பார்க்கலாமா? அட ஆமாங்க, எல்லா பறவையும் வானத்தில் பறந்தா இந்த பறவை தண்ணியில் தாங்க நீந்தும். இந்த பறவைக்கு பறக்கவே தெரியாது, ஆனால் குதிக்கும், அப்புறம் ஸ்கேட்டிங் பண்ணும். இந்த மாதிரி தாங்க பண்ணிகிட்ருக்கோம். அது என்னன்னு உங்களுக்கே இப்போ தெரிஞ்சிருக்கோம். அது வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம பென்குயின் தான். பெரும்பாலும் இந்த பென்குயின்கள் நிறைய பனி இருக்கிற இடத்துல தாங்க இருக்கும். ஆனாலுமே ஒவ்வொரு பென்குயின்கள் நிலநடுக்கோட்டுக்கு பக்கத்தில் இருக்க பகுதிகளில் தாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ரொம்பவுமே குளிரான இடத்துல இருக்கிற இந்த பென்குயின்கள் ரொம்பவுமே அமைதியானதுங்க. பனிப்பாறைங்கள்லாம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கிற இடமான ஆஸ்திரேலியா, அப்புறம் ஆஃப்ரிக்கா, தென் அமெரிக்கா, பெரு, அப்புறம் நியூசிலாந்து இந்த நாடுங்களோட கடற்கரை ஓரங்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்லாண்டிக், அண்டார்டிகா இந்த மாதிரி இருக்கிற இடத்துங்களில் தாங்க இருக்குது. இந்த பென்குயின்கள் பார்த்திங்கன்னா தன்னோட வாழ்நாளில் பாதியை நிலத்தில் கழிக்குதுங்க, மீதி பாதியை கடலில் தாங்க கழிக்குது. இந்த பென்குயின்ஸ் எல்லாமே கூட்டமாக வாழ்கிற ஒரு உயிரினங்க. இதுங்களோட தோற்றத்தால் உலகத்துலேயே ரொம்பவே பிரபலமான ஒரு கடல்வாழ் உயிரினங்க. நிறையா பேர் பென்குயின் ஒரு விலங்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்கங்க. ஆனால் அது விலங்கு இல்லைங்க, பறவை. ஆனால் என்ன, இந்த பறவையால் பறக்க தாங்க முடியாது, ஆனால் நல்லா நீச்சல் அடிக்கும்ல. மீன்கள் எல்லாம் எப்படி தண்ணிக்குள்ளே நீந்துதோ அதே மாதிரி பென்குயினும் நீந்துங்க. அதுக்குன்னு மீன் மாதிரி 24 மணி நேரம் தண்ணிக்குள்ளெல்லாம் அது இருக்காதுங்க. பென்குயின்கள் பார்த்திங்கன்னா தங்களோட இறகை பயன்படுத்தி தாங்க கடலில் நீந்துது. இதோட இறகுகள் பார்த்திங்கன்னா தண்ணியில் நனையாமல் இருக்கிற மாதிரி சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பென்குயின்கள் கடலில் ரொம்பவே வேகமாக நீந்துங்க. எவ்வளோ வேகமாக நீந்தும் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 25 கிலோமீட்டர் வரைக்கும் நீந்துங்க. பென்குயினோட உடம்புல இருந்து டெய்லியுமே 150 கிராம் அளவுக்கு இறகுகளெல்லாம் உதிருங்க. அந்த உதிர்ந்த இறகுகளெல்லாம் பார்த்திங்கன்னா 12 நாளில் மறுக்காமே வளர ஆரம்பிச்சிருங்க. இதோட உடம்புல 2 கிலோ அளவுக்கு இறகுகள் மட்டும்தாங்க இருக்குது. 2 கிலோ அளவுக்கு இறகுகள் மட்டுமே இருக்கிறதுனால அதிகமான குளிரை கூட ஈஸியாக சமாளிக்குது. பென்குயின்கள் பியூர் நான் வெஜிடேரியனுங்க. ஆமாங்க, இதுக்கு ரொம்பவுமே பிடிச்ச உணவுன்னு பார்த்திங்கன்னா கடல் மீன்கள் தாங்க. நிலத்துல இருக்க எதையுமே இது சாப்பிடாது. இது கடலோட ஆழத்துக்கு போய் டைவ் அடித்து விதவிதமாக மீன்களெல்லாம் ஆசை தீர வேட்டையாடி சாப்பிடுங்க. கடலுக்குள்ளே சாப்பாடு தேடி போகிற பென்குயின்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு கரைக்கே வராதுங்க. தண்ணிக்குள்ளேயே நீச்சல் அடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்குங்க. கடலில் 200 மீட்டருக்கு கீழே சர்வசாதாரணமாக பென்குயின்கள் நீச்சல் அடிக்குங்க. பென்குயின்கள் ஐஸ் பாறைங்களை பார்த்துட்டா காலெல்லாம் நடக்காதுங்க. பென்குயினோட வயிறை ஸ்கேட்டிங் போர்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. தன்னோட வயிறை யூஸ் பண்ணி ரொம்பவே வேகமாக ஸ்கேட்டிங் பண்ணுங்க. இந்த உலகம் முழுக்காமே சுமார் 18 விதமான பென்குயின் இனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இதில் ரொம்பவே பெருசாக இருக்க பென்குயின்னு பார்த்திங்கன்னா எம்பீரர் பென்குயின்ங்க. இதோட உயரம்னு பார்த்திங்கன்னா 1.1லிருந்து 1.3 மீட்டர் அது வரைக்கும் இருக்குங்க. இருக்கிறதுலையே சின்ன பென்குயின் அப்படின்னு பார்த்திங்கன்னா லிட்டில் பென்குயின்ஸுங்க. இதோட உயரம்னு பார்த்திங்கன்னா 30லிருந்து 35 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குங்க. பென்குயின்கள் பார்த்திங்கன்னா 20லிருந்து 30 வருஷம் வரைக்கும் உயிர் வாழுங்க. இது ஒரு நாளில் 70% நேரத்தை தூங்கியே வீணாக்குதுங்க. பென்குயினோட முதுகில் மட்டும்தாங்க முடி இருக்கும், மற்ற இடத்துல எல்லாமே இறகுகள் தாங்க இருக்கும். இதுங்களோட ரத்தத்தில் அதிகமான அளவு கொழுப்பு காணப்படுதுங்க. இதனால குளிர்காலத்தில் கூட அது உறைஞ்சி போகாமல் இருக்குது. பென்குயின்கள் தன்னோட வாழ்நாளில் 75% தண்ணிக்குள்ளே உணவு தேடுறதுக்காகவே கழிக்குதுங்க. இது தண்ணியில் நீந்துறது பார்க்குறக்கு நீந்துற மாதிரிலாம் தெரியாதுங்க, பறக்கிற மாதிரி தாங்க தெரியும். பென்குயினும் ஒரு பறவை தான், அதனால தண்ணி கடியில் அதால் சுவாசிக்கலாம் முடியாதுங்க. ஆனால் ரொம்ப நேரத்துக்கு மூச்சை அடக்கி வச்சுக்கும். இதுங்க எல்லாம் நல்ல தண்ணியெல்லாம் குடிக்காதுங்க, கடல் தண்ணியை மட்டும்தான் குடிக்கும். பென்குயின்கள் பார்த்திங்கன்னா அளவு 2 முட்டை தாங்க போடும். பெண் பறவை இரை தேட போயிடுங்க, ஆண் பறவை தான் அடை காத்துட்ருக்கும். ஒரு சில நேரங்களில் போன பென்குயின்கள்லாம் வரதுக்கு 2 வாரம் கூட ஆகுங்க. அது வரைக்கும் ஆண் பறவைகளே தான் பார்த்துட்ருக்கும். குஞ்சு பொரிச்சதுக்கப்புறம் அதோட சத்தத்தை வச்சு இது தன்னோட குழந்தைகள் தான் அப்படின்னு பென்குயின்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த குஞ்சுங்கள்லாம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் மற்ற பறவைகிட்ட இந்த குஞ்சுங்களெல்லாம் ஒப்படைச்சிட்டு இந்த 2 பென்குயின்களும் இரை தேட போயிடுமாமாங்க. பென்குயின்களுக்கு பார்த்திங்கன்னா
சரியான பாதுகாப்பெல்லாம் இல்லைங்க. கடல் சீல்கள் தான் இதோட முதல் எதிரி. இது மட்டும் இல்லாமல் கடல் தண்ணியோட வெப்பநிலை அதிகரிக்கிறது, அப்புறம் கடல் மட்டம் உயர்றது, கடல் மாசுபடுறது, இந்த மாதிரி காரணத்தால் பென்குயினோட வாழ்விடம் பாதிக்கப்படுதுங்க. சில இனங்கள் மனுஷங்களால் வேட்டையாடப்பட்டு